அவர்களுக்கு முடித்தான் மட்டுமல்ல அவரின் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியில் அந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபீன்கள் நல்லோர்கள் நாம் அனைவருடைய மலாமத் சாந்தி சமாதானமும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் காலத்தால் அழிக்க முடியாத காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற குர்பானி என்கிற ஒரு மகத்தான அமலை நிறைவேற்றி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உலகம் முழுக்க தரப்பட்ட எல்லா குர்பானிகளையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி என்கிற வணக்கம் நல்ல கொடுத்து பிராணிகளை விலை கொடுத்து வாங்கி சில நாட்கள் வீடுகளில் வைத்து பராமரித்து பாசத்தை பொழிந்து குறிப்பிட்ட நாளில் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுகிற அற்புதமான குர்பானி என்கிற வணக்கம். பொதுவாக இஸ்லாமில் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சில நோக்கங்களை முன்வைத்து அல்லாஹ் அந்த வணக்கங்களை செய்து இருப்பான். ஒரு தொழுகை அல்லாஹ்வின் அடிமை நான் என்பதை நிரூபிப்பதற்கான வணக்கம். யா அல்லாஹ், என் எஜமானி, நான் ஒரு அடிமை, அப்தியத்தை வெளிப்படுத்துகிற வணக்கம் தொழுகை. ஒரு நோன்பு உடல் ஆரோக்கியத்தை ஏராளமாக தருகிற ஒரு நோக்கம் நோன்பிலே நாம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவுகிற ஒரு நோக்கம் ஜகாத் என்கிற வணக்கத்திலே பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு வணக்கத்திலும் பல்வேறு பலன்களை வைத்திருக்கிற அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானி என்கிற வணக்கம் நாம் சிந்திப்பதை போல ஏதோ ஆடு மாடு பிராணியை அறுத்து கறியை பங்கிட்டு தந்து பிரியாணி சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தோம் என்பதற்காக அல்ல இந்த வணக்கம். அற்புதமான குர்பானி என்கிற இபாதத் ஒரு பெரும் நோக்கத்தை முன்வைத்து அல்லாஹ் இந்த இபாதத்தை தந்திருக்கிறார். இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் இப்ப அற்புதமாக சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் இவர்களின் தன்மை என்ன தெரியுமா? பகுத்தறிவுக்கு சொந்தக்காரர்கள். இப்ப முழுக்க அறிவு நிரம்பியவர்கள் மலக்குகள். ஆசை அவர்களுக்கு அறவே கிடையாது. நம்மை போல அற்ப ஆசைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. வெறுமனே அறிவு நிரம்பி இருப்பவர்கள் மலக்குகள், அறவே ஆசை இல்லாதவர்கள். நேர் மாற்றமாய் விலங்குகள், மிருகங்கள், பிராணிகள் அறிவுக்கு இடமில்லாமல் ஆசைக்கு மாத்திரமே வாழக்கூடியவைகள் அந்த மிருகங்கள் எல்லாம். அது எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, ஆசையை தீர்த்துக் கொள்வது மட்டுமே அதன் பிரதான நோக்கம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும். சொல்லிவிட்டு நாம் இவனுக்கையும் சொல்லுகிறார்கள். அப்ப வழக்குகள் அறிவுக்கு சொந்தக்காரர்கள், மிருகங்கள் ஆசைக்கு சொந்தமானது. மனிதன் இரண்டின் சங்கமம் என்பார்கள். மனிதனிடத்தில் அறிவும் உண்டு, ஆசையும் உண்டு. ஒரு பக்கம் அறிவு மேலோக்கி இருக்கும், இன்னொரு பக்கம் ஆசை அவனை இழுக்கும். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், யாருக்கு எது மேலோக்குகிறதோ அவன் அந்த வழியிலே பயணிக்கிறான். ஒரு மனிதனுக்கு அவன் ஆசையை அடக்கி, மனோ இச்சையை அடக்கி அறிவு மேலோக்குகிற போது மலக்குகளின் பாதையில் இவன் பயணிக்கிறான் என்ற அர்த்தமாம். இதே நேர் மாற்றமாய் அறிவு கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இவன் ஆசைக்கு முதலிடம் தந்து ஹலால் ஹராம் பேணாமல் எந்த விதமான ஷரியத்தின் வரம்புக்குள்ளே இல்லாமல் இவன் மனோ இச்சைப்படி போகிற போது இவன் பயணிப்பது மிருகத்தின் பாதை என்று நாம் இவர்களையும் சொல்வதை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இந்த குர்பானியின் தத்துவம் அதுதான். வெறுமனே மிருகத்தை அறுத்து பலியிடுவது குர்பானி அல்ல. நம்மிடத்தில் குடிக்கொண்டிருக்கிற மிருகத்தனங்களை அறுத்து பலியிடப்பட வேண்டும். மனிதத்தில் எவ்வளவு மோசமான மிருகத்தனமான இச்சைகள், பேராசை தொடங்கி சுயநல போக்கு, பிறரின் பொருள் மீது ஆசை கொள்வது, நான் என்கிற ஆணவம், கர்வம் கொள்வது, இப்படி பல்வேறு மிக மோசமான மிருகத்தனமான எண்ணங்கள். பிராணியை அல்லாஹ்வுக்காக அறுக்கிற நாம் இந்த மிருகத்தனங்களையும் சேர்த்து அறுக்கிற போது அவன் அல்லாஹ்விற்கு பிடித்த முஸ்லீமாக மாற முடியும். கண்டிப்பாக உதாரணமாக ஒரு பிராணி, ஒரு ஆடு அல்லது மாடு கடுமையான பசி, அருகில் இருக்கிற வைக்கோல் அல்லது புல் அது யாருடைய என்று பார்க்காது. தன்னை வளர்ப்பவனது புற்களா
அல்லது அடுத்தவனா என்று பார்க்காமல் பசி தீர்ப்பது மட்டுமே அதனுடைய நோக்கம். எனவே எப்படியாவது அதை தின்று தனது பசியை போக்கிக் கொள்ளும். அது யாருடைய என்றெல்லாம் பார்க்காது. இதே போன்று மனிதர்களிலும் சில பேர் தனது வயிற்று பிழைப்புக்காக சில நேரங்களில் தனது ஆசைகளை அடைவதற்காக ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை, அடுத்த ஒழுங்குமுறை என்று பார்ப்பதில்லை, இது ஹராமான வழி என்று யோசிப்பதில்லை, இது அல்லாஹ் தடுத்திருக்கிற வட்டி சமாச்சாரம் என்று பார்ப்பதில்லை. தொழில்களில் வியாபாரங்களில் பொய் மோசடி ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற சிந்தனை இல்லாமல் தனது கல்லா நிறைந்தால் போதும், காசு பார்த்தால் போதும் என்றெல்லாம் சொல்லி மிருகத்தனமான செயல்பாடுகள் மனிதர்களையும் இருப்பதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, குர்பானி தந்திருக்கிற நாம், நம்மிடம் குடிபாடு இருக்கிற இது போன்ற மிருகத்தனமான குணங்களையும் நாம் அறுத்துப்படியிட கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, முதலாவது குணமான பேராசை இன்றைக்கு அநேக மனிதர்களிடத்தில், தொழுகையாளிகள் உட்பட எல்லோரிடத்திலும் பெரும்பாலும் நிறைந்திருக்கிற அல்லாஹ் நாடிய சில பேர்களை தவிர பேராசை. பேராசை அல்லாஹ் எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான் தெரியுமா? அற்ப பிராணி நாயோடு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லுகிறான். இந்த நாயின் மிக மோசமான குணங்களிலே ஒன்றாக பேராசை என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்டிப்பாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். தந்த அன்பளிப்பை ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை, மீண்டும் அதை திரும்ப வாங்குவதை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தந்துவிட்ட அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் எப்படி தெரியுமா? வாந்தி எடுத்து மீண்டும் அதை உண்பவனை போல என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். பேராசையின் விளைவு அதுதான். நாயோட பழக்கம் என்னன்னு சொன்னா, நிறைய பேராசையில சாப்பிடும், மீண்டும் மீண்டும் உண்ணும். வெயில் நிரம்பியதற்கு பின்னாலும் ஏதேனும் கிடைக்கிற போது அது அளவுக்கு மீறி உண்ணுமா, நிறைய வரம்பு மீறி போகிற போது அது அப்படியே உண்டு வெளியே வரும். சில நேரத்திற்கு பின்னால் அது வெளியே வந்ததை மீண்டும் உண்ணுமா. இந்த உதாரணத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். பேராசையை முடிவு படித்தால் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பேராசை கொள்வது, இன்னும் போதவில்லை போதவில்லை என்று பேராசைப்படுவதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயின் அற்பத்தனத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். கண்டிப்பாக என்ன சொல்ல போனா, நாயின் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய பிராணி இரையாக கிடைத்திருக்கும், உணவாக கிடைத்திருக்கும், இது தனித்து போய் உண்பதற்கு விரும்புமா? வேறு சில நாய்கள் வருகிற போது அதை தன்னோடு சேர்த்துக் கொள்ள, அந்த நாய்களோடு சட்டையிட்டு அதை விரட்டிவிட்டு தனித்து அது உண்பதற்கு சுயநலப்பு போல முனைவர்களே. பேராசையின் மிக மோசமான விளைவு இதுதான், தான் என்கிற சுயநல போக்கு. குர்பானி தந்திருக்கிற நாம், நம்மிடத்தில் இருக்கிற பேராசையை நாம் ஒழிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவிக்கிறவர்களே, குர்ஆனில் ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த பல்அம் பின் பாஊரா ஒருத்தவர், பனு இஸ்ராயேல் காலத்துல பல்அம் பின் பாஊரா மிகப்பெரிய வணக்கசாலி, பல 100 ஆண்டுகள் அல்லாஹ்வை தொடர்ந்து வணங்கியவர், அல்லாஹ்வின் திக்ரிலேயே திளைத்திருந்தவர், அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வை வணங்கியவர் பல்அம் பின் பாஊரா என்கிற அந்த மனிதர். எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, இவர் முஸ்தஜாபு துஆ என்கிற அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிற எல்லா துஆக்களும் கபூல் என்கிற நிலைக்கு வந்தவர். பல்அம் பின் பாஊரா கையேந்தி கேட்டால் அந்த துஆ அப்படியே கபூல், கேட்டது அப்படியே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். இந்த பல்அம் பின் பாஊரா சில பேர் பொருளாதார ஆசை காட்டி உலகத்தில் பெரும் செல்வம் தருவதாக சொல்லி அவரிடத்திலே வந்து பேசுவார்கள். என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், நபி மூசாவுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், உங்களுக்கு பெரும் செல்வம் தருகிறோம். ஆரம்பத்துல பல்அம் பின் பாஊரா மறுப்பார், ஒரு நபிக்கு எதிராக நான் துஆ செய்வதா, நான் அழிந்து நாசமாகி போவேன். அவரின் மனைவி மூலமாக ஆசை வார்த்தை காட்டி வந்தவர்கள் பேசுவார். இப்படி கடைசியா சொல்லுவாங்களா, ஒரு நபிக்கு எதிராக நீங்க கேட்கிற துஆ கண்டிப்பா கபூல் ஆகாது, நீங்கள் சொல்லுவதற்காக துஆ கேளுங்கள், துஆ ஒப்புக்கொள்ளப்படாது, ஆனாலும் பெரும் செல்வம் நமக்கு கிடைக்கிறதே என்கிற பொருளாசை, என்கிற செல்வத்தின் பேராசை நபி மூசாவுக்கு எதிராக பேராசையின் விளைவாக பத்வாவிற்காக கையேந்தினார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவரது நாவை நாயும் நாவு தொங்குவதை போல அல்லாஹ் வெளியே தொங்க விட்டார். அந்த வசனத்தில் இப்படி வருகிறது, மஸலஹு கமஸலில் கல்ப், அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாயின் உதாரணத்தை போன்று என்று இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கண்ணியமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு தூரம் பேராசை மனிதனை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. பெருமானார் என்ன சொல்லுவாங்க, அது துன்யா ஜீஃபத்துன், இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? செத்த பிராணியை போல இருக்கிறார்கள், இறந்து போன பிராணியை போன்றது உலகம்.
சுல்லாபுகா கிலாப். இப்ப அல்லாஹ்வை மறந்து சதாவும் உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா? கிலாப், நாய்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை மறந்து அவனது இபாதத்தை மறந்து உலகம் சனம் என்று வாழக்கூடியவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்ப பிராணியோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். கண்டிப்பார்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம். நாம் குர்பானி தந்திருக்கிற இந்த வேலையில மிருகங்களை அறுத்து பலியிட்டு இருக்கிற நாம், நம்மிடத்தில் இருக்கிற பேராசை இருக்கிற மிக மோசமான குணத்தையும் நாம் அறுத்து பலியிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பார்களே, என்ன சொல்லுவோம்னா அறுக்கிற நோக்கம் அதுதான். வெறுமனே இறைச்சியை பங்குறது மட்டும் நோக்கம் இல்லை. நம்முடைய தீய குணங்கள் எல்லாம் களையப்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக நான் எனது தீய குணங்களை களைகிறேன், எனது மனோ இச்சையை அறுத்து பலியிடுகிறேன், எனது உள்ளத்தில் இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் நான் களைகிறேன் என்று நாம் செய்தாக வேண்டும். கண்டிப்பார்களே, ஒண்ணுமே இந்த பேராசனாலதான் இன்னைக்கு எவ்வளவு சமூகத்தினுடைய பாதிப்புகள். உணவுகளை ஆதரிப்பதில்லை, பேராசை. ஏன்னா கையில இருக்கிறது காலியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் எவ்வளவு சிரமங்கள். உடன் பிறந்தவர்கள், இரத்த பந்த உறவுகள், நெருங்கியவர்கள், அண்டை வீட்டார்கள் என்று எவ்வளவு பெரும் நெருக்கடிகளில் பொருளாதார சுமைகளில் இருந்தாலும் கூட பேராசையின் விளைவாக நாம் எதையும் எடுத்து தருவதில்லை. கண்டிப்பார்களே, சகோதர முஸ்லிம்களுக்கும் உதவி செய்வதில்லை. பல்வேறு வியாபாரங்களில் இழப்பு, இப்ப மருத்துவ செலவுகள், பல்வேறு சிரமங்களில் உணர்கிற போது கூட இருப்பது கைவிட்டு போய்விடுமே என்று சொல்லி நாம் செலவழிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பிக்கவர்களே, எனவே நாம் நமது மனோநிலையை பரிசீலனை செய்தாக வேண்டும். குர்பானி தந்திருக்கிற நாம் நம்முடைய இந்த தீய குணங்களையும் நாம் ஒழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மன்னிப்பிக்கவர்களே, அவர் சஹாபி அதில் அனஸ் ரலியல்லாஹு, இந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்களதான் சந்தித்த ஒரு மனிதன் ஒரு மன்னருக்கு தூது அனுப்புவார். ஒரு மன்னருக்கு தூது அனுப்புவார். நான் யாரு தெரியுமா? அதில் அனஸ் போன்ற பெரும் பெரும் சஹாபிகளை சந்தித்து அவரிடத்திலிருந்து ஹதீஸ்களை நேரடியாக கேட்டிருக்கிறேன். அந்த பெரும் சிறப்பு சொந்தக்காரன் நான் மன்னரை சந்திக்க வேண்டும், எனக்கு அனுமதி வேண்டும் தூது அனுப்புவார். மன்னர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். ஒரு சஹாபியை சந்தித்த மனிதரை நான் சந்திப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அவசியம் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிற போது அவருக்கு அனுமதி கிடைக்கும். அந்த மனிதர் நேரா மன்னருடைய சபைக்கு வருவார். வந்தவொடனே ரொம்ப வயோதிக மனிதன், நடப்பதற்கு கூட முடியாத அளவிற்கு தள்ளாத முதுமைக்கு வந்து விட்டவர். புருவ முடிகள் எல்லாம் கூட நீண்டு தொங்குகிற அளவிற்கு மிகுந்த முதுமை. நடக்க முடியாத மனிதரை ஒரு கூடையில் வைத்து சுமந்து கொண்டு அரசவைக்கு அழைத்து செல்கிறார். மன்னர் பக்கத்துல உட்கார வச்சு அவரை கண்ணியப்படுத்தி மன்னர் கேட்பார், அனஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். இப்ப அந்த மன்னர் சொல்லுவாராம், அரசுடைய நாவிலிருந்து நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், மனிதர்கள் உடல் வயோதிகமானாலும் கூட 2 காரியங்களில் உள்ளம் இளமையாக இருக்குமா? உடல் வயோதிகப்படும், முதுமை அடையும், தள்ளாமை அடையும். ஆனால் மனிதனின் உள்ளம் 2 காரியங்களில் இளமையாக இருந்து கொண்டே இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒன்று நீண்ட ஆயுள், இன்னமும் வாழ வேண்டும் என்கிற ஆசை. 100ஐ தொட்டாலும் கூட இன்னமும் சில ஆண்டுகள் என்று ஆர்வம் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் நாள் வாழணும். பேரம்பேத்தி எல்லாம் பார்த்திருப்பாரு, இன்னும் கொண்டு பேரம்பேத்திகளை யாரெல்லாம் பார்க்கணும், அவங்க குழந்தை எல்லாம் பார்க்கணும். இப்ப எவ்வளவு முதுமை அடைந்தாலும் கூட இன்னமும் வாழ வேண்டும் என்கிற ஆசை. 2வதாக சொல்லுவார்கள், செல்வத்தின் பேராசை. நிறைய அல்லாஹ் கொட்டி கொடுத்தாலும் கூட இன்னமும் வேண்டும். ஒரு கடை இருக்கிற போது 2வது கடை, கடல் போன்ற வீடு இருக்கிற போது இன்னொரு வீடு. இப்படி செல்வத்தின் பேராசை என்று சொல்லுகிற போது இந்த ஹதீஸை கேட்ட மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த வயோதிகருக்கு நிறைய பரிசுகள், பொன்னும் பொருளெல்லாம் தந்து 2 கூடையில் ஒரு கூடையில் அவரை அமர வைத்து இன்னொரு கூடை முழுக்க பரிசுகளை அன்புகளை வைத்து அனுப்புவார். இந்த முதியவர்கள் அரண்மனையின் வாசலுக்கு போனதுக்கு பின்னால காவலர்கிட்ட சொல்லி அனுப்புவாராம், மன்னர்கிட்ட போய் கேட்டுவாங்க, இந்த பரிசுகள் வெகுமதிகள் இந்த ஒரு முறை மட்டும்தானா, அல்லது நான் அவ்வப்போது வந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. நான் வருகிற போதெல்லாம் கிடைக்குமா என்று அவர் கேட்டு அனுப்புவார். இப்ப மன்னர் சொன்னாராம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் எத்துணை உண்மையானது என்பதை இந்த மனிதனுடன் நான் புரிந்து கொண்டேன். இவ்வளவு தள்ளாத புதுமைக்கு வந்துட்டாரு, இன்றோ நாளையோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு வெகுமதிகள் கிடைத்ததற்கு பின்னாலும் இன்னமும் வேண்டும் என்று ஆவல் கொள்கிறாரே என்று புரிந்து கொண்டேன் சொல்வாரா. கண்ணிமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம், பேராசையின் விளைவு இதுதான். உலகத்திலும் பெரும் நஷ்டம், மறுமை சார்ந்த காரியங்களிலும் பெரும் பாதிப்பு இருக்கிறது. கண்டிப்பிக்கவர்களே, அதனாலதான் இந்த பேரரசனாலதான் இன்னைக்கு பல்வேறு இபாதத்துகளிலும் கூட பின்னடைவை சந்திக்கிறோம். எத்தனையோ ஹஜ்ஜுக்கு கடமையானவர்கள்
வசதி வாய்ப்புகள் ஆரோக்கியம் இருக்கிற போது கூட இன்னமும் தள்ளி போட்டுக் கொண்டே போகிறோம். இன்னமும் செல்வம் வேண்டும், இன்னமும் நிறைய சம்பாதித்து போகிறேன் என்று சொல்லி காலம் கடத்துகிறோம். மன்னிக்கவர்களே, இன்னமும் பேராசையின் விளைவுதான் வட்டி போன்ற சமாச்சாரங்கள். நிறைய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஹராம்களிலே போய் விழுந்து விடுகிறோம். மன்னிக்கவர்களே, இன்னமும் பேராசையின் மிக மோசமான ஒரு விளைவு அடிப்படை தொழுகை போன்ற காரியங்களிலும் கூட பெரும் தேக்க நிலையை பார்க்கிறோம். தொழுகைக்கு கடையை விட்டு வந்தா கஸ்டமர் போயிடுவாங்க, வியாபாரம் போயிருமே. இப்ப இப்படி எல்லாம் யோசிக்கிற பேராசையின் பாதிப்புகளை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, எனவே முதலாவதாக பிராணியை அறுத்து பலியிட்டு இருக்கிற நாம் உள்ளத்தில் இருக்கிற பேராசை என்கிற மிருகத்தனத்தையும் நாம் கடிவாளம் போட கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே, இன்னும் இரண்டாவதா சொல்லுவாங்க, நம்முடைய மிருகத்தனமான குணம் என்ன தெரியுமா? கடிக்கு பழி வாங்குகிற தன்மை. அந்த மிருகங்களிலேயே ஒட்டகம், இந்த மிருகங்களை நிபுணர்கள் சொல்லுவாங்க, ஒட்டகம் சாதுவான மிருகம். ஆனால் பழமொழி சொல்லுவார்கள், சாது மிரண்டால் காடு தாங்காது என்று. அந்த ஒட்டகத்துடைய மிக மோசமான ஒரு தன்மை பழிக்கு பழி வாங்குகிற கிட்டது என்கிற தன்மை என்று சொல்லுவார்கள். உள்ளத்தில் குரோதம் வைத்து பல வருடங்கள் கழிந்ததற்கு பின்னால் கூட பழிக்கு பழி வாங்குமா. அரபி இலக்கியங்களில ஒரு நிகழ்ச்சியை எழுதுவார். மனிதர் ஒட்டகத்தை விலைக்கு வாங்குறாரு, வாங்கி அதனுடைய அந்த முரண்டு பிடிக்கிற தன்மை, கொஞ்சம் கோபமாக அடித்து விடுவார், கொஞ்சம் தாறுமாறாக வரம்பு மீறி அடித்து விடுவார். இப்ப லேசா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஏன்னா ஒட்டகம் பழிக்கு பழி வாங்குவேன், ஏதாவது செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறை அறிந்திருக்கிற நபர், ஒட்டகத்தின் குணத்தை அறிந்திருக்கிற நபர் விலைக்கு வித்துருவார் அந்த ஒட்டகத்தை. பல 10 ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால் ஒரு கிராமத்திற்கு விருந்தாளியாக போவார். அந்த வீட்டுல போய் தங்கியிருப்பார். வீட்டுல போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே அவுட்டிங் வருவார். வந்து பார்த்தா இவர் விலைக்கு விற்ற ஒட்டகம் பல நபர்கள் கைமாறி அந்த விருந்தாளி அவருடைய வீட்டுக்கு வந்து நிற்கும். வீட்டின் கொள்ளைப்புறத்திலே இருக்கும். நமக்கு வளர்த்த பிராணி அடையாளம் தெரியும். நம்மளே ஒரு ஆடு வாங்குறோம், ஒரு வருஷம் கழிச்சா கூட நமக்கு அடையாளம் தெரியும், ஏன்னா அதை கூட வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் விற்ற ஒட்டகம் கொள்ளைப்புறத்திலே இருக்கிறது. பார்த்த ஒரு உள்ளத்திலே மீண்டும் பயம் கம்மிக்கொள்கிறது. ஒட்டகமே இவரை உற்று நோக்குகிறது. ஒருவித அடையாளத்தை அவர் புரிந்து கொண்டதாக இவர் கணித்துக் கொள்கிறார். ஒட்டகம் கண்டு கொண்டது என்று சொல்லி இரவோடு இரவாக அவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். அந்த மணல் பகுதியில் மனிதனை போன்ற ஒரு சிற்பம், மணற்களாகிய சிற்பத்தை செய்து தனது ஆடைகளை கலற்றி அந்த சிற்பத்தின் மேல் வைத்துவிட்டு இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து போய்விடுகிறார். அங்கிருந்து ஓடிவிடுகிறார் ஒட்டகத்தின் ஆவலிருந்து தப்பிப்பதற்காக. இருள் சூழ்ந்ததற்கு பின்னால் ஒட்டகம் உள்ளே குடிசைக்குள்ளே வருகிறது. அப்ப தன்னை அடித்த நபர் படுத்திருக்கிறார் என்று சொல்லி பழி வாங்குகிற எண்ணத்தில் தாறுமாறாக அவரை மிதிக்கிறது. அந்த மணல் சிற்பத்தை மிதிக்கிறது. அந்த சட்டைகள் எல்லாம் கிழிந்து போகிற அளவுக்கு மிதிக்கிறது. இது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டார்கள் போய் பார்க்கிறார்கள். வந்த விருந்தாளியை காணவில்லை, எங்க போனார்கள் தெரியல. அவர் அணிந்திருந்த சட்டைகள் எல்லாம் மிக மோசமாக கிழிந்திருக்கிறது. அப்படியே அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு பிறகு அந்த நபர் ஒரு கடை தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். தூரத்திலே அந்த ஒட்டகம் இருக்கிறது. ஒட்டகத்தை இவர் பார்க்கிறார். ஒட்டகம் இவரை பார்க்கிறது. அந்த வரலாறுல எழுதுகிறார்களாம், ஒட்டகத்தின் பழி வாங்குகிற அந்த நிலை, நாம் எவரை பழி வாங்கி விட்டோம் என்று நினைத்தோமோ மீண்டும் அவர் உயிரோடு இருக்கிறாரே என்று சொல்லி ஒருவித மயக்கத்தில் இருந்த ஒட்டகம் தன்னிலையிலிருந்து கீழே விழுந்து மூர்ச்சையாக இருந்து போனதாம். மன்னிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், இந்த ஒட்டகத்தினுடைய தன்மை குர்பானியாக ஒட்டகத்தை தருகிறோம். ஆனால் நம்முடைய எவ்வளவோ உள்ளங்களில், எத்தனையோ நபர்களின் உள்ளங்களில் இருக்கிற பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம், அது குர்பானி தரப்பட வேண்டும். மன்னிக்கவர்களே, இன்றைக்கு இந்த பழி வாங்குகிற படலம் தான் உறவுகளுக்கு மத்தியிலே பெரும் விரிசலை ஏற்படுத்துகிறது. உறவுகளுக்கு மத்தியிலே பெரும் சலசலப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பத்திரிக்கை ஒரு விசேஷம், அவர் ஏதோ ஒரு காரணம் மறந்திருப்பார், பத்திரிக்கை வைக்க மறந்திருப்பார். என்னைய ஒரு மதிச்சு கூப்பிடலையே, நான் எப்படி அவரை கூப்பிடுறது சொல்லணுமா இல்லையே? எத்தனையோ பேர் பத்திரிக்கை வச்சிருப்போம், அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வராமல் இருந்திருப்பார். நான் வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுத்தேன், அவர் என்னை வரவில்லையே, என் அழைப்புக்கு மதிப்பு தரவில்லையே என்று அவரது அழைப்பை புறக்கணிக்கிறோம். இப்படி பழிக்கு பழி வாங்குகிற நிகழ்வுகள் தினந்தோறும் தொடர்கிறது. கணிக்கிறவர்களே, இன்னும் சொல்றதா இருந்தா, இதேனும் ஒரு சிரம நேரம், ஒரு கடன், ஒரு மருத்துவ செலவு, உதவி கேட்டிருப்போம், அவர் உதவி மறுத்திருப்பார். இதே அவருக்கு சிரமம் வருகிற போது, எனக்கு அவர் உதவி செய்யலையே, நான் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன், என்னை அவர் கண்டுகொள்ளவில்லையே, நான் அவரை கண்டுகொள்ள மாட்டேன் என்று நிறைய பழிக்கு பழி வாங்குவது தொடர்கிறது. கண்டிப்பார்களே, குர்பானி தந்திருக்கிற நாம் உள்ளத்தில் இருக்கிற பழிக்கு பழி வாங்குகிற உணர்வுகளையும் நாம் குர்பானி தருகிற போது உண்மையில் நாம் குர்பானி ஒப்புக்கொள்ளப்படும். கண்டிப்பார்களே, இன்னும் அற்பத்தனமா சில பேரு தன்னை மதிக்காதவர்கள், தனக்கு உதவாதவர்கள் துன்பப்படுகிற போது அதை கண்டு அற்பத்தனமாக மகிழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நல்லா வேணும் அவருக்கு சொல்றோமா இல்லையா? எத்தனையோ பேர் பத்திரிக்கை வச்சிருப்போம், அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வராமல் இருந்திருப்பார். நான் எப்படி அவரை கூப்பிடுறது சொல்லணுமா இல்லையா?
நல்லா ஒரு இது வேலை இன்னமும் வேணும். கண்ணியமிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம், பழிக்கு பழி வாங்குகிற உணர்வுகள் கொடி தொட்டி பதிக்கப்பட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இன்னொரு மிக முக்கியமான இந்த குர்பானியுடைய விஷயத்துல அல்லாஹ் வசனத்துல குறிப்பிடுகிறான், சல்லில் ரப்பிக்க வல்லஹன், குர்பானி தருவதற்கு முன்னால் நீங்கள் ரப்பை தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்பானியுடைய மிக முக்கிய படிப்படியாக சொல்வதானால், வெறுமனே நான் ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறோம், பெருநாளுக்கு மட்டும் வந்து போகக்கூடியவர்கள், இன்றைக்கு சீசன் முஸ்லிம்கள் நிறைந்து விட்டோம். ரமலானில் மாத்திரம் நோன்பு இபாதத், ஜும்மாவில் மாத்திரம் வந்து வணங்குவது, குர்பானியை மட்டும் நிறைவேற்றுவது, நானும் முஸ்லிம் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இந்த வசனம் இப்படி பேசுகிறது, முதலில் ரப்பை தொழுங்கள். குர்பானிக்கு முன்னால் உங்களிடத்தில் தொழுகையில் பிடிப்பு வர வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அடிப்படையே தொழுகை மார்க்கத்தில். இன்னைக்கு அடிப்படையே ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறோம், அடிப்படையில் கவனமற்று இருக்கிறோம். இப்ப 5 நேர தொழுகைகள் இல்லை, பேணுதலான தொழுகை இல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறை நான் குர்பானி தந்து விட்டேன், நானும் முஸ்லிம் என்று மாறுதட்டிக் கொள்வது நல்லதொரு முஸ்லிமுக்கு அழகில்லை. கண்ணியமிக்கவர்களே, கவனத்தில் இப்படி எல்லாம் முறைக்கிறார். இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர். அல்லாஹ் இந்த வரையறையை தொழுகையில் பேணுதல், குர்பானியுடைய பேணுதல் உங்களிடத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்கள் எதிரிகளை தடம் தெரியாமல் அழிப்பேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, உடம்புல தொழுகைக்கு ரொம்ப சிறு தியாகம் தான், பெரிய தியாகம்லாம் இல்ல. இன்னைக்கு அந்த தியாகத்திற்கு கூட நம்மில் அநேகர்கள் மனம் வருவதில்லை. கண்ணியமிக்கவர்களே, இத்தனை பேர் கடையில இருக்கும், கடையை விட்டு தொழுகைக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. ஜமாத்திற்கு முக்கியத்துவம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இமாம் ஜமாத்துக்கு வந்து தொழுவது இப்ப அதற்குரிய முக்கியத்துவம் இல்லை. கண்ணியமிக்கவர்களே, கடையை விட்டு வந்தா வியாபாரம் போயிருமே, கஸ்டமர் போயிடுவான். அதற்காக ஜமாத்தை தவற விடுகிறோம். தூக்கத்தில் நாம் தொழுகைகளை தியாகம் செய்து விடுகிறோம். குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை ஒரு சிறு தியாகம். ஒரு வியாபாரத்தை தியாகம் செய்ய மனம் வருவதில்லை, ஒரு தூக்கத்தை தியாகம் செய்வதற்கு மனம் வருவதில்லை. குடும்பம் சகிதமாக அமர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருப்போம். பாங்கொலி கேட்கும், எழுந்து வருவதற்கு மனம் வருவதில்லை. நண்பர்களோடு நின்று பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருப்போம். தொழுகை நேரம் வரும், பிறகு தொழுது கொள்ளலாம் என்று ஜமாத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. தனியா போய் 2 பேர் சேர்ந்து தொழுதுக்கலாம். இப்ப எவ்வளவு நம்மிடத்தில் தொழுகையில் ஒரு கவனக்குறைவை பார்க்கிறோம். கண்டிப்பார்களே, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முதலில் தொழுகையில் கவனம் வேண்டும். ரப்பை முதலில் வணங்குங்கள், வணக்கத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள். வெறுமனே நீங்கள் ஆண்டிற்கு ஒரு முறை குர்பானி கொடுத்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் பேணுதலான தொழுகையாளிகளாக மாற வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இந்த வரிசை முறையை பேணினால் முதலில் தொழுகையில் கவனம். குர்பானி இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர் அல்லாஹ் சொல்லுகிறான். 2 தியாகங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒன்று உடல் ரீதியான தியாகம், தொழுகை போன்ற இபாதத்துகளில். 2வது பொருளாதார ரீதியான தியாகம், அது இந்த குர்பானி போன்ற அமல். கண்ணிமிக்கவர்களே, இந்த வசனத்தில் விளக்கம் சொல்றாங்க. எதிரிகளை அல்லாஹ் எப்படி ஆக்குவான் தெரியுமா? அடுத்து வருகிற எதிரிகளின் தலைமுறை நம்மோடு ஒத்து போவார்களாம். இந்த வருஷம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா எதிரிகளை இல்லாமல் ஒன்று, இன்னொன்று எதிரிகள் நமக்கு எதிராக போர் புரிந்து போக மாட்டார்கள். நம்மோடு ஒத்து போகிற, நமது கொள்கையோடு இணங்கி வருகிற, தீனுல் இஸ்லாத்தில் வந்து இணைக்கிற நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். கண்ணிமிக்கவர்களே, ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்பானி அதன் உண்மையை உணர்ந்து தரப்பட்டால், வெறுமனே ஆடறுத்து பணியிடுகிற குர்பானியாக இல்லாமல் நம்மிடம் இருக்கிற மிருகத்தனமான எண்ணங்களை அறுத்து பணியிடுகிற உண்மை குர்பானியாக அமைந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தருவான். நாட்டிலும் சாதகமான சூழல் நிலவும், சமூகத்திலும் சாதகமான சூழல். கண்ணிமிக்கவர்களே, பொருளாதாரத்திலும் சாதகமான சூழல். இறுதியாக சொல்லுவதானால், மலக்குகளின் தன்மையில் நாம் பயணித்தால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். மலக்குகளின் தன்மையில் நாம் பயணித்தால் அல்லாஹ்வின் நெருக்கம் ஒன்று. கண்ணிமிக்கவர்களே, ஆனால் இன்றைக்கு அதை விளங்காம ஷைத்தானிய வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல விலக்கு தோல்வி செய்வானாக. அல்லாஹ் நமது குர்பானிகளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய விருதுத்தனமான எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக குர்பானி தர அல்லாஹ் தோல்வி செய்வானாக. அல்லாஹ் நல்ல சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.